ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? நீங்க அவரோட சேர்ந்து வாழணும். என் மனசுல ஜீவா இல்ல. நீங்க இருந்து போ. அப்புறம் ஏன் தாலியை கட்டுறதுக்கு நீங்க அவ்வளவு யோசிக்கிறீங்க? முரளி தான் உங்க வாழ்க்கைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அங்க அவர் வீட்ல அவர் கண்ணு முன்னாடியே நீங்க தாலிய கட்டி இருக்கலாம்ல. அவரும் சந்தோஷப்பட்டிருப்பாருல. எங்க அண்ணன் இப்பவும் உங்க மனசுல புருஷனா இருக்காரு. அதனாலதான் உங்களால இந்த தாலிய கட்ட முடியல. அம்மா, அப்பா, செல்வம், அம்மா, அப்பா, செல்வம், செல்வம், திவ்யா. வெண்ணிலா, ஏன் இப்படி எல்லாரையும் கூப்பிட்ட? எது கத்துன? என்னாச்சு? என்னக்கா அம்மா கேக்குறாங்கல்ல, எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிற? ஆமா, நின்னா சரியா இருக்காது. இரு, உக்காந்துக்கிறேன். என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீ? நீ கத்துன என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வந்த. இருடி. அம்மா வா, வந்து என் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டு. அண்ணி, வெண்ணிலா, என்னப்பா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கழட்டி தானே ஆகணும். அம்மா வாமா. வெண்ணிலா, என்னடி இது? என்னம்மா, முரளியோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? வா, யோசிக்காத, கவலைப்படாதம்மா. எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் தானே இதை கழட்ட போறோம். சந்தோஷமா வந்து கழட்டி விடுவா. மா, வாமா. வெண்ணிலா, அம்மா, உன்னை ஏமாத்திட்டு தாலி கட்டிக்கிறதா நினைச்சு என்னையே நான் ஏமாத்திக்கிட்ட அடையாளம்மா. இனிமேல் எனக்கு இது வேண்டாம், தேவையில்ல. ஏன்னா உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட முரளி கற்ற தாலி என் கழுத்துல ஏற போகுது. இத கழட்டிடுமா. இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எந்த பொண்ணுக்கும் எந்த தாய்க்கும் வரக்கூடாது. கடவுளே, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு அமைய போற வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா சீரும் சிறப்புமா இருக்கணும். இவ கழுத்துல ஏற தாலி நிலைச்சிருக்கணும். இந்த கொடுமையெல்லாம் என்ன பார்க்க வச்சுட்டே கடவுளே. ஐயோ, தாயே வீரகாளியம்மா, என் பொண்ணு வாழ்க்கைய
உன்னை நம்பிதான் ஒப்படைக்கிறேன். இனி நீதான் துணையா இருக்கணும். அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்க போற. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இததானே பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருந்த. உன் அண்ணன் கட்டின தாலியையும் நான் கழட்டிட்டேன். போதுமா? இப்ப என்ன சொல்ற? அவனுக்கு என் மனசுலயும் இடம் இல்ல, என் வாழ்க்கையிலயும் இடம் இல்ல. இத நீங்க அங்கேயே முரளி வீட்லயே செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சொன்னதை நான் நம்பியிருப்பேன். ஆனா உங்க பயம் எங்க இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு தடவை எங்க அண்ணன் முன்னால தாலியை கழட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருமோங்கிற பயம், இன்னொரு தடவை வேற எதையும் சொல்லி சமாளிக்க முடியாதோங்கிற பயம். அதனால கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இப்ப தாலியை நீங்க கழட்டிட்டீங்க. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்க மனசளவுல வீக் ஆயிட்டே இருக்கீங்க அண்ணி. இந்த உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப கூட நான் எழுதி வேணாலும் தரேன். என் அண்ணனை தவிர வேற ஒருத்தர் கட்டுற தாலி உங்க கழுத்துல ஏறாது. உங்களால அதை ஏத்துக்கவும் முடியாது. முரளி கற்ற தாலி என் கழுத்துல ஏறாது. என்ன சவால் விடுறியா? சவால் தான். எனக்கு இல்ல, உங்களுக்கு. என் அண்ணன் கட்டின தாலி இருந்த இந்த கழுத்துல வேற ஒருத்தர் கட்ட போற தாலியை ஏத்துக்கிறது தான் உங்க முன்னால இருக்கிற சவால். ஆனா இந்த சவால்ல நீங்க ஜெயிச்சா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இதே சவால்ல நீங்க தோத்தா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். மகா, என்ன மகா, அக்கா ஏதாவது சொன்னாங்களா?